கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 2:23. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:23. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவரோட நாமத்தில் விசுவாசம் வைத்தாங்களா? யாரோட நாமத்தில்? ஏசப்பாவோட நாமத்தில். ஏசப்பாவை அங்கேருந்து ஜனங்க நம்பினாங்க. ஆமென். அவர் எந்த ஊருக்கெலாம் போனாரோ அந்த ஊர்லெலாம் ஏசப்பாவை அங்கே இருக்கிற ஜனங்க விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. நம்ம அப்படி இருக்கோமா? கொஞ்சம் யோசிங்க. ஏதோ ஒரு காரியம், இந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பார். அந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் முழு இதயத்தோடு நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, விசுவாசமாக இரு, நம்பிக்கை வீண் போகாது, நான் உன்னை நடத்துவேன். நீ எதை ஆசைப்படுறியோ, நீ எதை நினைத்திருக்கிறியோ, எந்த காரியம் நடக்கணும்னு நினைத்திருக்கிறியோ, எப்படி முடியணும்னு நினைத்திருக்கிறியோ அது நடக்கும். ஆமென். நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னல, இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொன்னல, இந்த மாதிரி உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்ல, அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து காத்திருங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.